காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு. சூப்பர்ப்பா. இந்த மாதிரிலாம் நீ பேசி நான் பார்த்ததே இல்லைப்பா. இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தெரியாதே. இப்போ நீ பண்ணிட்டு இருக்க பாத்தியா, அதுதான் அர்த்தமே. ஆக்சுவலாக பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பேசணும். தப்பாக பேசணும்னு வச்சுக்கோ, தேவையில்லாத பிரச்சனை வரும். இதுதான் இதுக்கு அர்த்தம். சும்மா நீ எங்கேயோ ஆட்டோலையோ பஸ்லையோ லாரிலையோ பார்த்துட்டு வந்து இங்கே உதாரி விட்டு சுற்றிட்டு இருக்கியா? அப்படியா? ட்ரையல் காமிச்சிடவா? ஒன்று பண்ணு. உன் வாயில் நீ எப்பவுமே வரும் பத்தியா சம்மந்தமே இல்லாமல் வார்த்தைகள், அதெல்லாம் இப்போ பேசு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். செக் பண்ணிடலாம். செக் பண்ணிடலாம். ஆதி சார்ட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். பிரதர். ஹாய். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் பார்ட்டிலேயே நிறையா பொண்ணுங்களோட சுற்றிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஏன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்க? உங்களை பார்த்து இந்த வளரும் இளைய சமுதாயம் எல்லாம் கெட்டு போகாதா? எங்கே பார்த்தீங்க நீங்கள்? பார்ட்டியில். பார்ட்டியில்? எந்த பார்ட்டியில்? எல்லா பார்ட்டிலையும் நீங்கள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பிரதர், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யாகாவராயனும் நாகாக்க அப்படி இந்த ப்ரோக்ராம் முடிய வரைக்கும் நான் அடக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். வெரி குட். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள், நல்ல ட்ரையல் இது. இதுக்கப்புறம் நீ வந்து அப்படி இப்படி எதுவுமே பேச மாட்டேன்னு நினைக்கிறதா நீங்க? மகாஜனங்களே, இந்த குரலுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்னன்னா, யாகாவராயனும் நாக்காக்க அந்த படத்துடைய டீம் நம்ம கூட இருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நிறைய பேர் லெஜெண்டரி ஆக்டர்ஸ்லாம் இங்கே வந்திருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்க எல்லாரையும் மீட் பண்ணதில். ஆதி, ஐ மிஸ் யூ ஆதி. என்னப்பா நடக்குதுங்க? என்ன நடக்குது? சேம் ஹியர். ஆக்சுவலி வி மிஸ் யூ. தமிழ்நாடே உங்களை மிஸ் பண்ணியிருக்கு. உங்களுடைய ஃபேன்ஸ் உங்களை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறீங்க. அது ரியலி நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம். இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற ஆளே கிடையாது. ஏன்னா மிருகம் படத்தில் வந்து செம்மையாக பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ஈரம் படத்தில் பண்ணியிருந்தீங்க. ஒரு எபிக் மூவி அரவான் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர் எது கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள். அவ்வளோ கேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறது? ஏன் இந்த கேப் எடுத்துக்கிறீங்க? இது நினச்சி பிளான் பண்ணி எடுத்த கேப்லங்க தானாக அமையுது. ஸோ இனிமே வந்து சீக்கிரமாக உங்கள் முன்னாடி ஒரு படமாக கொண்டு வரணும்னு தான் என்னோட ஐடியா. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சூப்பர் சூப்பர். ஸோ டைரக்டர் சார், உங்ககிட்ட தான் நான் இப்போ கேட்கணும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அண்ணனுடையான் படத்துக்கு அஞ்சான் அப்படின்ற மாதிரியே இருக்கு உங்களை பார்க்கும்போது. நீங்கள் எப்படி சார் தம்பியை வந்து ஹீரோவாக வச்சு நான் டைரக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இந்த படம் எடுத்ததா, இல்லாட்டி அண்ணன் எடுக்கிற படத்தில் நான் தான் நடிப்பேன் அப்படின்ட்டு உங்கள் தம்பி வந்து கமிட் ஆனாரா? ரெண்டுமே இல்லை. கதை முடிச்சுட்டேன், ஸ்கிரிப்ட் ரெடி ஆச்சு. இதுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க? நான் ஆஸ் அ டைரக்டர் யோசிச்சு பார்த்தா ஒரு சில பேர் தான் எனக்கு அந்த இதில் வந்தாங்க. ஆதியும் அதில் ஒருத்தர். ஏன்னா இந்த படத்தில் திஸ் பர்டிகுலர் கேரக்டர் ஷுட் கேரி 2 லுக்ஸ் அண்ட் ஒரு 2 டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன்ஸ் போயிட்டுருக்கும். ஒன்று நெகட்டிவாக இருக்கும், ஒன்று பாசிட்டிவாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆதி மிருகம்ல நெகட்டிவாக பண்ணியிருக்காரு. இதில் ஈரமில் அதர் ஃபிலிம்ஸ் இஸ் டன் பாசிட்டிவ் ரோல்ஸ் அண்ட் ரெண்டும் கன்வின்சிங்காக பண்ணியிருக்காருன்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ மீ டு ஃபெல் தட் ஆடியன்ஸ் ஹேட் டு பிலீவ் வென் ஹி வாஸ் பீங் நெகட்டிவாக பார்க்கணும். ஸோ அதனால் ஆதி எனக்கு கரெக்டாக செட் ஆவார்னு தோணுச்சு. ஐ ஷேர் த ஸ்கிரிப்ட் அண்ட் அவரும் பிடிச்சிருந்ததால் ஒத்துக்கிட்டாரு. இல்லை, கண்ணை மூடிட்டு கேட்டால் ஆதி பேசுகிற மாதிரியே இருக்குது எங்களுக்கு. நீங்கள் எங்காவது ஷூட்டிங் வேறு எங்காவது வெளில போயிட்டீங்கன்னா அவரை வச்சு டப்பிங் பண்ணலாம். ஆமாம், பண்ணலாங்க. அண்ணா ஓகேனா கண்டிப்பாக பண்ணலாம். ஃபோனில் யூஸ்வலாக வந்து வீட்டுக்கு ஃபோன்ஸ் வந்துச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பண்ணால் அண்ணா ஃபோன் எடுத்து ஒரு வேளை நான் வீட்டில் இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அவங்க. டே மச்சான், உண்மையாக சொல்கிறேன், நீ தானே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிபடி வில் கெட் கன்ஃபியூஸ்ட். அண்ணா நான் மட்டும் இல்லை, அப்பாவோட வாய்ஸ் கூட கொஞ்சம் ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஃபேமிலி. அப்போ டாடி இல்லைனாலும் அவரையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க? கண்டிப்பாக. டாடியோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாலும் டாடியோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் மேனேஜ் பண்ணிடுவோம். இல்லை, அவர் எங்கே தான் இருக்காரு? நாசர் சார், இது வரைக்கும் நீங்கள் நடிக்காத கேரக்டர் என்ன சொல்லுங்கள்? கண்டிப்பாக சொல்ல முடியாது, நீங்கள் யோசிக்க கூட வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, நான் நடிக்காத கேரக்டர் நிறைய இருக்குது. எனக்கு ரொம்ப ஆசை ஷேக்ஸ்பியர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பண்ணிடணுன்னு. அது என் காலத்தில் முடியுமான்னு தெரியல. நிறையவே இருக்குது. இந்தியாவிலேயே 100 கோடி மக்கள் இருக்காங்க. நான் பண்ணது வெறும் 500 கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். லாட் ஆஃப் கேரக்டர்ஸ். சூப்பர் சார். இப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது வந்து உங்களுடைய தன்னடக்கம், நீங்கள் ரொம்ப ஹம்பிளாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் எந்த மாதிரியான கேரக்டர் சார் நீங்கள்? இந்த படத்தில் நான் இது வரைக்கும் நாயகன்லேருந்து பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். சூப்பர் சார், சூப்பர் சார். கதையில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது போல இருக்கு சார். ஆமாம், இல்லை அது ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா நாயகன் பண்ணி முடிஞ்ச உடனே எனக்கு ஒரே போலீஸ் வேஷமாக வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன ஒய்ஃப் ஒரு நாள் கடுப்பாச்சம் ஒன்று பண்ணலாங்க, நம்ம வீட்டு முன்னால் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸு இங்கேயே வச்சுக்கலாம், ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இங்கேயே முடிச்சுடுவாங்கன்னு. அந்த அளவுக்கு ஆச்சு. பட் அதுக்கப்புறம் சலிப்பு ஏற்படாமல் இருக்க ஒவ்வொரு போலீஸ் கேரக்டரையும் இன்னொரு போலீஸ் கேரக்டர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நடிக்கிற ஒரு சேலஞ்சை தான் எடுத்துக்கிட்டேன். இதுலேயும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருக்கேன்.
பட் ஒரு 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 கிரிட்டிக்கலான இடத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், கிறிஸ்ப், ஒரு ஒரு கத்தி மாதிரி ஷார்ப்பாக அப்படி வந்துட்டு அப்படி போயிடுவேன். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் கேரக்டர் ஐ ஹவ் டன் இன் திஸ். கிட்டத்தட்ட நாயகன் படத்தில் ஆரம்பித்த போலீஸ் வாழ்க்கை இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்த்தா நீங்கள் கமிஷனே ஆயிருக்குமே சார் சென்னையில். நான் ஆக்சுவலாக இப்போ வந்து என் ஆஃபீஸை ஸ்காட்லாண்ட் யார்டில் வச்சுருக்கேன். சூப்பர் சார். அண்ட் டார்லிங் மீன் எல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவன் டார்லிங் படத்தில் நடித்ததுனால எனக்கு ஒரு வாய்ப்பு டார்லிங்னு கூப்பிடுறது. ஹலோ, கூலாக சரக்கு வச்சுருக்கீங்களா பேக்கில்? என்ன? ஓகே இல்ல தம்பி, absolutely தம்பி not. படத்தோட டைட்டில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாகாவராயணம் நாகாக்க. Thank you sir. See, யாகவராயணம் நாகாக்க. Remember. வேணா நீங்களும் வந்து அடிக்க வராதீங்க. நான் அடுக்க மாட்டேன், பேய வரேன். சூப்பர். ஆக்சுவலாக பையன் ஏன் வந்து அந்த விஷயத்தை கேட்டானா, நீங்கள் இந்த டைலாக் சொல்லியிருக்கீங்க இல்லையா படத்தில், ஸோ அதனால தான் பையன் வந்து அப்படியே இதில் கேட்டார். ஓகே, நீங்கள் என்ன மாதிரியான கேரக்டர் மேம் இந்த படத்தில் பண்ணியிருக்கீங்க? வெல், இந்த படத்தில் வந்து மை கேரக்டர் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ரியல் லைஃப் கேரக்டர். நான் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கிறேன் அந்த மாதிரியே படத்துலேயும் இருக்கிறேன். ஆனால் அவங்க சொல்ல மாதிரி வைன் ஸ்டோரெல்லாம் போக மாட்டேன். ஐ டோன்ட் பசங்களோட யூனோ போய் அந்த பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். So those things were added only for the character. But otherwise, it's a very outspoken girl, சொல்லலாம். A very today's girl. But ரொம்ப random, ரொம்ப unpredictable. Next move என்ன பண்ணுறோன்னு தெரியாது, சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். Lot of fun. கிட்டி சார் அமைதியாக உட்காந்துருக்கீங்க சார். படத்தில் ஆனால் உங்களை பார்த்தாலே எங்களுக்குலாம் பயம் வரும், சின்ன பசங்களாம் பயப்படுவாங்க. சார் அப்படியெல்லாம் இல்லை சார். வினய் தாண்டி வருவாயை பார்த்துட்டு நான் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கல. பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டு. இல்லை சார், நாங்கள் வில்லனா நாங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை வச்சு சொன்னோம். இந்த படத்தில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கீங்க? இந்த படத்தில் வந்து வில்லன் மாதிரியான கேரக்டர்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு கண்ணியமான, இந்த படத்தில் ஆதி சாருடைய அந்த ப்ரோட்டகானிஸ்ட் என்று சொல்லக்கூடிய கதாநாயகனுடைய அந்த ட்ராக் இருக்குது. அதுக்கு சவாலாக அமையும் அந்த மற்ற ஒரு ட்ராக்கு கேரக்டர் இருக்கும் பொழுது அவரோட கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்குது. அவருக்கு மிதுந்தா அவர்களுடைய ஒரு ஃபேமிலி மாதிரி, அவருடைய குடும்பம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர், ஒரு கண்ணியமும் கண்டிப்பும் கலந்த ஒரு அருமையான ஒரு கேரக்டர். நம்ம டைரக்டருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சின்ன சின்ன கேரக்டரில் கூட அவ்வளோ நெளிவு சுள்ளுகளை அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அப்படிப்பட்ட கேரக்டர் பண்ணுறது கூட நமக்கு ஒரு ஆர்வமும், பண்ணுறதுல கூட ஒரு சேலஞ்சும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதனால் இது வந்து நிச்சயமாக என் மனசில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல கேரக்டர். படத்துக்கு இது வந்து பக்கபலமாக நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம இசையை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். மியூசிக் டைரக்டர் சார், 3 பேர்த்தில் ஒருத்தர் மட்டும் வந்திருக்கீங்க. அவங்க 2 பேரும் அவுட் ஆஃப் கண்ட்ரி. சரி, எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு டவுட், எல்லாரும் கேட்குற டவுட்டு, இசை எங்கேருந்து வருது? இசை கீபோர்ட்லேருந்து வருது. நைஸ் பஞ்ச் சார். இந்த படத்தில் எங்கேருந்து வந்திருக்கு? இங்கேருந்து சத்யா கிட்டது கொஞ்சம், ஆதி கிட்டது கொஞ்சம், அப்படி எல்லாரோட இன்புட். நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் பாடினது. ஓகே, ஆமாம். இல்லை, இந்த படத்தில் ஆதி பாட வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ப்ரொமோ சாங் வந்து நல்ல ஹிட்டு. ஆதி வந்து பாடகராகிறதுக்கான காரணம் என்ன? ஸோ இப்போ எல்லா ஹீரோவுமே வந்து இப்போ பாட ஆரம்பிச்சிட்டாங்க, அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் அந்த மாதிரி போயிட்டுருக்குன்றனாலையா? இல்லை, பிளான் பண்ணி பண்ணல. ஆக்சுவலாக ஆதி நல்லா பாடிட்டு இருப்பார் சும்மா ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு இருக்கும்போது. ஸோ இந்த பாட்டு பண்ணும்போது சும்மா அம் பண்ணி கேட்டபோது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம், சரி ஹம்மிங்கே எப்படி இருக்கேப்பா, பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் அதான் சொன்னேன், ஹம்மிங்கெல்லாம் நல்லா தான் இருக்கும், பாட்டு தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். பட் அவங்களோட ரிஸ்க்கு எடுத்துக்கிட்டாங்க. பாட்டு பாடிட்டு நான் ஒரே விஷயம் சொன்னேன் தனிக்கா, பாட்டு நல்லா இருந்தால் மட்டும் படத்தில் வைங்க அப்படின்ட்டு. தப்பி தவறி ஆக்சிடென்ட்லாம் நல்லா வந்துடுச்சு, நல்லா வந்து ஹிட்டும் ஆயிடுச்சு. ஆமாம், நல்லா பாடியிருக்காரு. ஆக்சுவலாக இல்லை, அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அந்த பாட்டு பாடும்போது நிறைய டார்ச்சர் பண்ண அவரை உட்காந்துக்கிட்டு. ஆக்சுவலாக அவர் மனசுக்குள்ள நல்லா திட்டிகிட்டு இருப்பார், பட் வெளியே அதை காட்டவே இல்லை. எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிவிட்டு என்கரேஜ் பண்ணி பாட வச்சார். ஐ திங்க் வித்தவுட் மை மியூசிக் டைரக்டர்ஸ் கண்டிப்பாக அந்த அளவுக்கு பாடிருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். அண்ட் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா 5 பாட்டு இருந்தால் வெரைட்டி ஆஃப் நிறைய சிங்கர்ஸ் பாடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படத்தில் நிறைய மியூசிக் டைரக்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன காரணம் அதுக்கு? இது தே ஆல் பிலாங் டு த சேம் ஃபேமிலிங்க. 2 பேர் ஓன் பிரதர்ஸ். அதில் பிரசன்னா அண்ட் பிரவீன். அதுக்கப்புறமா ஷாம்னு சொல்லி இப்போ யூஎஸில் இருக்கிற அவர் இஸ் கம்மிங் பேக். தே ஸ்டார்டட் அவுட் ஆஸ் அ பாய் பேண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தே ஸ்டார்டட், த பேஷன் வாஸ் மியூசிக். அண்ட் அதுலேருந்து ஸ்லோவாக தே ஸ்டார்டட் க்ரோயிங் அண்ட் மெச்சூரிங் அஸ் மியூசிஷியன்ஸ். ஸோ எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க. அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் தே ஆல் ஹேட் த சேம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே 3 தனி ஆளுங்களாக இருந்தால் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் டிஃபர் ஆகும். There might be that difference in opinion,
பட் 3 பேரும் 10 வருஷம் சேர்ந்து இருந்ததால் சேர்ந்த மியூசிக்கில் யூனோ தே grew together. So they had pretty much similar vision and liking towards music, and that I liked. So அதனால அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தேன். நைஸ். அண்ட் நரேன் சார், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க சார். சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் சொல்லுங்க. சத்தியமா? எதுக்கு இந்த சத்தியம் தெரியுமா சார்? பார்த்தா இன்னொரு 3 கல்யாணம் ஒரே டைமில் பண்ணலாம், அந்த அளவுக்கு எங்கே இருக்கீங்க. ஆனால் எல்லா படத்துலையும் அப்பா கேரக்டரே நடிக்கிறீங்களே சார். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அப்பா கேரக்டர் நடிக்கிற பர்சன் கிடையாது. ஏன்னா உங்களுடைய வயசு எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு யங் மேன். நீங்கள் இருக்கும்போது எங்கே இருக்கும்போது ஏன் அப்பா கேரக்டரில் நடிக்கிறீங்க? எத்தனை படங்கள், எல்லா படங்கள்லையும் அப்பாவாக இருக்கீங்க. அவ்வளோ போர் அடிக்குதா? இல்லை சார், நீங்கள் எங்கே இருக்கும்போது ஏன் அப்பாவாக நடிக்கிறீங்க அப்படின்றது தான் எங்களுடைய ஆதங்கம். எதை கொடுக்குறாங்களோ அதுதான் நடிக்கணும். நம்ம சூஸ் பண்ணுற லெவலுக்கு இன்னும் வரல, இன்னும் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஓகே, இந்த படத்துலையும் அப்பாவாக நடிச்சிருக்கீங்களா? இந்த அப்பா எந்த மாதிரியான அப்பா, எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருப்பார்? வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா அவ்வளோதான். சூப்பர் சார். சத்தியா அப்பா. அப்பால என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்களா? அப்பால என்ன வித்தியாசமா? அப்பானா அப்பா அப்படின்றீங்களா? இதில் வந்து சத்யா சொன்ன அப்பா, அவ்வளோதான். வேற என்ன டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா அடிக்கடி வந்து இவங்க வந்து உங்களை வந்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். தெரிஞ்சுங்க, இதுதான் இந்த விஷயத்தோட ட்விஸ்ட். இல்லை, எனக்கு 46 வயசு ஆகுது, எங்கே தான் நான். ஓகே, அப்பாவை பற்றி நான் சொல்லணும். இந்த படத்தில் எங்கள் அப்பா வந்து அதிகமாக என்னை பார்த்து சிரிக்க மாட்டார். உள்ளுக்குள்ளே லவ் இருந்தாலும் வந்து அதை வெளிப்படையாக காட்ட மாட்டார். ஒரு ஃபோன் கிஃப்ட் பண்ணும்போது கூட வந்து இதுதான் உனக்கு கடைசியாக நான் வாங்கி கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு, இதுக்கு மேலே நீயே சம்பாதிச்சு வாங்கிக்கணும்னு சொல்லி திட்டிகிட்டே தான் கிஃப்ட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே லவ் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இருக்கிற ஈவன் மை டேட் இஸ் லைக் தட். வெளியே அதிகமாக வந்து அதை காட்ட மாட்டாங்க, பட் they love me so much and that's what my dad's role is in this film. அது இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, இந்த ரொம்ப பெரியவங்களாம் இருக்காங்க, இது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது எனக்கு. கொஞ்சம் லேட்டாக வர வந்துட்டேன். என்னோடய ரோல் மாடல், என்னோடய இன்ஸ்பிரேஷன் மிஸ்டர் நாசர் சார் இங்கே இருக்கார். அவர் கூட நான் வந்து இங்கே உட்கார்றது வந்து ரொம்ப எனக்கு உணவே புரியல, அப்படி தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு சார், ப்ரொடியூசர் சார். ஆக்சுவலி அவர் ஒரு பெரிய டைரக்டரு. அவ்வளோ பொறுமையாக செட்டுக்கு டெய்லி வருவார், வெயிட் பண்ணுவார், என்ன நடக்குதுன்னு பார்ப்பார். எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். நான் ஏன் சரியாக நடக்கலை, சத்யா ஏதாவது சொன்னால் ஏன் சரியாக நடக்கலைன்னு பார்ப்பார். இது ஒரு பெரிய விஷயம். நான் அது மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததில்ல. நெக்ஸ்ட்டு ஆதி, வெரி 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 கமிட்டட். ஏன்னா நான் மிருகம் படத்தில் கூட நான் ஒரு சீன் நடிச்சிருக்கேன். அப்போயே எனக்கு பழக்கம். அது அந்த ஸ்க்ரீனில் என்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ ஒரு மெனக்கடல் இருக்கும், அவ்வளோ கரெக்டு. சத்யா கரெக்டாக, சத்யா கரெக்டாக, சத்யா வேணா ஒன்முறை போகலாமா அப்படின்னு ஒரு கேட்குற ஒரு இது. எல்லாத்துக்கும் மேலே சத்யா வேணா ஒரு சின்ன விஷயம் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். சத்யா கூட ஒர்க் பண்ணது வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னென்னா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து சார் இப்படி வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாமான்னு டிஸ்கஸ் பண்ணி, இல்லை இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னும் போது அந்த ஒரு சுதந்திரமும் இருக்கும். பட் இதுதான் வேணுங்கிறதும் தெளிவாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கானா உலகனான் சார், இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து கதை இல்லாமல் கூட படம் எடுத்துருவாங்க, ஹீரோ இல்லாமல் கூட படம் எடுத்துருவாங்க. ஆனால் கானா சாங் இல்லாமல் வந்து படம் யாருமே எடுக்கிறது இல்லை. கண்டிப்பாக. என்ன உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து நீங்கள் பாடிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் பாடலை, ஒரு பாடகர் பாடலாசிரியர் ஆகிருக்கிறேன். சூப்பர் சார். கவிதை சார் ஹீரோ சார் பாடியிருக்காரு, ஆதி சார் பாடியிருக்காரு. இதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வாவ். ஆனால் அந்த பாட்டு இப்போ நீங்கள் எங்களுக்காக பாடுங்க. அதே பாட்டு வந்து சார் வந்து கானா ஸ்டைலில் பாடுவார், இந்த சோக்கான பொண்ணு. ஸோ சார் எங்களுக்காக. சோக்கான பொண்ணை பார்த்து சொக்கி போனேன்டா, நேக்கான அவளை பார்த்து கொக்கி போட்டேன்டா, லக்கி பரிசு கிடைச்சிட்டான்னு கிக்கு ஆனேண்டா, பழகி பார்த்த பொண்ணு அவ ஒத்து வரலடா, வாலிப வயசு பண்ண கோளாறு, வளையில மாட்டிக்காத உசாரு, மச்சான் வாலிப வயசு பண்ண கோளாறு, வளையில மாட்டிக்காத உசாரு. சூப்பர் சூப்பர். ஆதி, இப்போ நீங்கள் அதே பாட்டு. Same song in Western. Can you hum with me? Yeah, just hum, don't sing. Ready? சோக்கான பொண்ணை பார்த்து சொக்கி போனேன், கான அவளுக்காக கொக்கி போட்டேன், லக்கி பரிசு கிடைச்சிட்டா நான் கிக்கு ஆன, பழகி பார்த்த நானும் ஒத்து வரலையோ. இனிமேல் நீங்கள் வந்து எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் வந்து உங்கள் கையில் வந்து மைக்கை கொடுத்து ஒரு பாட்டு பாட சொல்லிடுவாங்க.
ஐ நோ இல்லை டெஃபினட்டாக அது ஸோ தேங்க்ஸ் டு மியூசிக் டைரக்டர், தேங்க்ஸ் டு கானா லோக்நாதன் சார். அவர் அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக உள்ளே போகக்கூடிய சில லிரிக்ஸ், அது கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ ஐ திங்க் அதனால தான் இந்த பாட்டு இன்றைக்கி எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஷியோர்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லிரிக்ஸ் as well. நீங்கள் வந்து ஆதியை இந்த படத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் பார்க்கணும்னு நினச்சோமோ அப்படியெல்லாம் காமிச்சிருக்கீங்க. ஆதியை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு லவர் பாயாகவும் பார்த்துருக்கோம், அண்டு ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்துருக்கோம், அவருடைய சிக்ஸ் பேக் பார்த்துருக்கோம். இது ஒட்டுமொத்த கல்வியையும் இந்த படத்தில் நீங்கள் பயங்கரமாக காமிச்சிருக்கீங்க. உங்களுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க சார் இந்த படத்தில்? தேங்க்ஸ். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டார். இல்லை படம் கமிட் பண்ணோடனே கதையெல்லாம் ஃபுல்லாக சொன்ன அப்புறம் அப்பா மீட் பண்ணோம் ரவிராஜ் சார். சொன்னார் இது மாதிரி அவர் நிறையா இது வரைக்கும் இந்த வில்லேஜ் கெட்டப் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க, இதில் வந்து லுக் வைஸாக நல்லா இருக்கணும், அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது ஓகே சொன்னது இல்லையா? இல்லை, ஆனால் நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ சார். ஐ ஆம் ஹாப்பி சார். தேங்க்யூ. There we go. சூப்பர். ப்ரொடியூசர் சார், உங்களுடைய ஒரு பையன் நடிக்க, ஒரு பையன் டைரக்ஷன் பண்ண, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. எந்த அளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க சார் இந்த தருணத்தில்? Now, after seeing the film, ரொம்ப ஹாப்பி. முதல்ல கொஞ்சம் டென்ஷன் ஆனேன். அது ஆனதுக்கு காரணம் என்னென்னா, நத்திங் எல்ஸ். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தெம் இந்த ஃபீல்டுக்கு வருவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கல. அவங்களும் எப்பவும் அந்த உத்தேசம் இருக்கிற மாதிரி எனக்கும் சொல்லலை. நல்லா படிக்கணும் வைக்கணும்னு நினச்சேன், நல்லா படித்தாங்க. அவர் பிஏ முடித்த உடனே நான் ஆர்டிஸ்ட் ஆகணும்னாரு. இல்லை, நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால அதில் இருக்கிறது நல்லது கெட்டது சொல்லி டிசிஷன் அவனுக்கே விட்டுட்டேன். யூ டிசைட். உடனே அவர் கிளம்புனார் அவர் வேலை பண்ணுறதுக்காக. என்ன சார், புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா சொல்லுங்கள். அப்புறம் இவர் அது மாதிரி தான். இவரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் படம் முடிஞ்ச பிறகு ரிசல்ட்டு பார்த்து ஐ ஆம் ரியலி ரியலி வெரி ஹாப்பி. Thank you, Daddy. And particularly he is looking very different in this film, thanks to Shami and Thank you, sir. the person who created his character. And I proudly I can say now that நான் ஒரு நல்ல டைரக்டரை இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறேன் இந்த படம் மூலமாக. அது ஒரு அப்பாவா அதுக்கு மேலே எனக்கு ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் எல்ஸ். அதே மாதிரி ஜனங்க ஆதரித்த அந்த படத்தை, தட்ஸ் மோர் தென் சூப்பர் சூப்பர் சூப்பர். I wish for that. I pray for that. அண்ட் ஹரிஷ், சைலண்ட்டாக இருக்கீங்க ஆனால் பயங்கரமான வில்லன் வேற நீங்கள். ஆமாம், மீகாமன் அண்ட் பாண்டி நாடு படத்துலலாம் உங்களோட நடிப்பை பார்த்து மிரண்டிருக்கும் ஹரிஷ். ஸோ இதில் எந்த மாதிரியான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? இந்த மூவியில் நானும் ஒரு சின்ன பாட்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படம் வந்து என்னோடய கரியரில் ஒரு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும், அது கண்டிப்பாக எனக்கு தெரியும். மீகாமனில் வில்லன் கேரக்டர் பண்ணி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நான் இந்த படத்தில் வில்லன் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும், அந்த சிச்சுவேஷன்ஸ் தான் அவங்கள மாற்றோன்னு சொல்லுவாங்க. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன். சத்யாவை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் உனக்கு ரியலாக இந்த சுச்சுவேஷன் வந்தால் எப்படி நீ ரியாக்ட் பண்ணுவேன்னு கேட்பாரு. ஸோ அது இப்படின்னு சொன்னால் ஓகே அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், இப்படி தான் ஒரு எல்லா சீன்ஸுமே அப்படி தான் பண்ணோம். ஸோ அதுக்கு சத்யாவுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கணும். பிகாஸ் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியாலிட்டி இல்லாமல் நம்மளா அப்படியே அந்த கேரக்டரை மாறி ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி இந்த மூவியில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறதுல. தேங்க்ஸ் லாட் ஃபார் எவ்ரி ஒன். இது நாங்கள் ட்ரைலரில் பார்க்கும்போதே வந்து சார் இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இது யாரோட வாழ்க்கையில் நடந்தது சார்? உங்களோட லைஃப்பில் நடந்துச்சா இல்லை ஆதியோட லைஃப்பில் நடந்துச்சா? என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரோட லைஃப்பில் 2000 நியூ இயர்ஸ் ஈவ் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க. இப்போதான் சார் எல்லா டைரக்டரும் சொல்கிறீங்க, என் வாழ்க்கையில் இது நடக்கலப்பா இங்கே. இல்லைங்க, ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு நான் போயிருக்கணும், அப்பா கூட இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி தட் நைட் ஐ வாஸ் சப்போஸ் டு ஜாயின் தெம். நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நார்மலாக அப்பாவுக்கு ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறதால ஹீ டசன்ட் கெட் டு ஸ்பெண்ட் டூ மச் ஆஃப் டைம் வித் அஸ். ஒரு சில வாட்டி ஃப்ரீயாக இருக்கிறப்ப when it happens to be an occasion like a new year, நைட்ஸ் கோவிலுக்கு போகிறது பழக்கம் இருக்குது. ஸோ நான் வரமாட்டேன், அப்பா இருக்கார், நாங்கள்லாம் கோவிலுக்கு போகிறோம்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கிள் அவன் வரமாட்டேன்னு சொன்னால், அப்பா இப்போ சொன்ன மாதிரி அதிகமாக படித்தாலும் திட்டுவார், ரொம்ப சீரியஸாக இருந்தாலும் திட்டுவார், லைஃப் இஸ் ஈஸி ஜஸ்ட் ஹேவ் ஃபன்ன்ற ஒரு டைப். ஸோ ஹீ டோல் மீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க, எவ்ரி இயர்ஸ் வி கோ அவுட், அவங்க கூட போயிட்டு வான்ற ஒரு இதில் சொன்னார். பட் ஐ டிசைடட் நாட் டு கோ. அதனால அந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன். பட் அந்த 4 பேர் என்னை கூப்பிட்டு அந்த 4 பேர் அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா த வே தே லுக்ட் அட் லைஃப் சேஞ்ச்ட் கம்ப்ளீட்லி.
ஸோ இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ பிகாஸ் அந்த இடத்துல நானும் இருந்திருக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் ஒன் டெசிஷன் தட் ஐ டுக், நாட் wanting to be a part of that group that night changed so much for me as well. So it left a very deep impression. ஒரு படமாக நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு நினச்சப்ப அந்த ஒரு இம்ப்ரெஷன், that incident was strong enough to come back to me and I tried to recreate that. And editor sir, ரொம்ப சமத்தா நீங்க இந்த டீம்ல சொல்லிக்கலாங்க. சொல்லிக்கலாம். பார்த்தா சில பேர் அப்படிதான் இருக்கும், ஆனா அதிகமா குசும்பு பண்றது அவர் தான். ஆனா ஒரு ரூம்குள்ளேயே வேலை இருக்கிறதுனால வெளியே அதிகமா தெரியாது. ஓகே சார், ஒரு படத்தை எடிட் பண்ணும்போது தான் அந்த படத்துக்கான ஒரு ஷேப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய எஃபர்ட் எந்த அளவு கொடுத்துருக்கீங்க? எந்த சீனை வந்து நீங்கள் பார்க்கும்போது செம்மையாக நடிச்சிருக்காருப்பா ஆதி அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க? ஓகே, ஆக்சுவலி ஓவரால் ஃபிலிம் பார்க்கும்போதே ஆதி வந்து ஈரம் வந்து ரொம்ப க்ளோஸாக தெரியும். நான் அறிவன் சார் மூலிமா அப்போயே பார்த்துருக்கேன். அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் சீரியஸான கேரக்டர் பண்ணியிருப்பார். இதில் வந்து ஓவராலாகவே 2 கேரக்டரைசேஷன் இருக்கும் அவருக்கு. ஒரு நல்லா ப்ளே பாய், சாக்லேட் பாய் மாதிரி ஜாலியாக இருக்கும் ஒரு கேரக்டர். இன்னும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக சீரியஸ்னஸ் இருக்கும். ஸோ ஓவராலாகவே எனக்கு இந்த படத்தில் ஆதி ரொம்ப பிடிக்கும். நானும் டேரக்டரும் எடிட்டிங் பண்ணும்போது சொல்லுவோம், ஒரு வேரியேஷன் காமிக்கணும்ல, அந்த வேரியேஷன்ஸுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக டக்குன்னு சேஞ்ச் ஓவர் பண்ண முடியாது இல்லையா, அது ஈஸியாக அழகாக பண்ணியிருப்பேன் அந்த படத்தில். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ் எபிசோட்லாம் வந்து அவர் பதறி இருப்பார், அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பதற மாதிரி இருக்கும். அந்த எபிசோட்லாம் எடிட் பண்ணி நானும் டேரக்டரும் ஒரு சாங் போட்டு பார்த்தேன், தோழத்தோன்னு ஒரு சாங் இருக்கும். போட்டு பார்க்கும்போது நமக்கு அறியாமல் நம்ம கண் கலங்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸு, அந்த விஷயம் உண்மையிலே ரியல் டைமாக நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு பதறல் நமக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரி பண்ணியிருந்தார் ஆதி. அண்ட் ஆப்வியஸாக அவங்க ஃப்ரெண்ட்ஸும் 4 பசங்க அந்த எல்லாமே சேர்ந்து அந்த எமோஷன்ஸ் அந்த விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்தவரை என்னென்னா வெறும் ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் இது இல்லாமல் ப்ளஸ் ஒரு இந்த லவ் இருக்கும், அந்த ரொமான்ஸ் இருக்கும், ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் இருக்கும், நல்லா நிக்கியோட அந்த போர்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஒரு எடிட்டராக வந்து அந்த எல்லாருமே ஒரே படத்தில் இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் கொண்டு வரும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் த்ரில்லர் எல்லாம் காமிக்கணும். ப்ளஸ் இந்த வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடாக போயிட்டு இருக்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பட் டிரெக்டர் தான் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார். எனக்கு இப்படி வேணும், இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு டெய்லி ஹோம் ஒர்க் பண்ணணும். அந்த அளவு தான் வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது இந்த ஃபிலிம். ஸோ ஓவராலாக வந்து இன்றைக்கி படம் பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு ஃபீல் இருக்கும், செகண்ட் ஆஃப் வேறு ஃபீல் இருக்கும். என்டையர் கிரெடிட் கோஸ் டு டிரெக்டர் தான். படம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த படத்துடைய டீமில் இருக்க அத்தனை பேருமே வந்து இங்கே இன்றைக்கி நம்ம எல்லாருமே மீட் பண்ணி இந்த படத்துடைய பற்றி சக்ஸஸை பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் திரும்பவும் நம்ம எல்லாருமே சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங். கண்டிப்பாக அந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் எல்லோரும் மீட் பண்ணுறோம்.